ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்டில் ஜியாகிரஃபியில் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் அதிகமான காற்றடைகள் இருக்கிற இடம் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி பக்கம் ஆரல்வாய்மொழி அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வந்து இருக்குது. தென் வந்து பார்த்தோன்னா தேசிய அளவில் காற்றடைக்கான மையம் வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் 1998 ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன இந்த காட்டன் டெக்ஸ்டைல் மில்லு, முதல் பருத்தி ஆலை எங்கன்னா ஃபோர்ட் லோசர் அப்படின்ற இடம் கொல்கத்தாவில் இருக்குது. 1818 வந்து ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஜின்னிங் அப்படின்றது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, காட்டனை வந்து அந்த சீட்லேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் ஜின்னிங். அப்புறம் வந்து நேஷ்னல் ஜூட் போர்டு சணல் மையம், சணல் வாரியம் வந்து எங்கே அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்குது. சணலும் கொல்கத்தா தான், காட்டனும் கொல்கத்தா தான். அப்புறம் வந்து பார்த்தோன்னா பட்டுக்கு வந்து ஃபேமஸ் எங்கே அப்படின்னா ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் தான் இருக்குது. 1983 வந்து அது ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைலுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அப்புறம் வந்து பேப்பர் மில், ஃபஸ்ட்டு உருவான பேப்பர் மில் எங்கன்னா செராம்பூர் 1812 ஆரம்பித்தாங்க. இதுவும் கொல்கத்தா பக்கம், அதாவது வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. அப்புறம் வந்து நியூஸ் பிரிண்ட்டு NEPன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் பேப்பர் மில் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா நேபாநகர் மத்திய பிரதேஷில் வந்து இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அயன் அண்ட் ஸ்டீல் யூனிட் முத தமிழ்நாட்டில் எங்கே வந்தது அப்படின்னா பரங்கிப்பட்டின்னு சொல்லக்கூடிய போர்ட்டோனோவா 1830 வந்து வந்திருக்கும். அப்புறம் ஏசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்குதுன்னா சென்னை. தென் வந்து மேக் இன் இண்டியா எந்த வருஷம்னா 2014. தேங்க்யூ.